ஸ்ரீ குருப்யோ நமஹா. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 258வது தலைப்பு. ஜாதி தர்மம். ஈஸ்வரனுக்கு நாட்டிய உபச்சாரம் நடக்க வேண்டும் என்பதில்தான் தேவதாசிகள் என்று ஏற்பட்டது. தேவதாசி என்பதற்கு நேர் தமிழ் தேவு அடியாள், ஈஸ்வரனின் அடிமை என்று அர்த்தம். அவனையே கல்யாணம் பண்ணி கொண்டதாக பொட்டு கட்டி கொண்டு அவனுக்கு நிருத்தியோபச்சாரம் பண்ண வேண்டியவள். நடைமுறையில் இது வேறு எப்படியோ போய்விட்டது. தேவதாசி தடுப்புச் சட்டம் என்றே சமீபத்தில் சர்க்கார் செய்ய வேண்டியதாகிவிட்டது. தேசத்தின் ஒழுக்கத்தை காப்பாற்ற இப்படி சில காரியம் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆனாலும் சாஸ்திரபூர்வமாக விதித்த ஒரு உபச்சாரம் சுவாமிக்கு நடப்பதற்கில்லாமல் ஆகிவிட்டதே என்றும் இருக்கிறது. தேச ஒழுக்கத்தை காப்பாற்றவோ வளர்க்கவோ வேறே செய்ய வேண்டியவைகளை செய்ததாகவும் காணோம். இழுக்கத்தைத்தான் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவதாசி ஒழிப்பு ஒரு பக்கம் பண்ணிக்கொண்டு இன்னொரு பக்கம் கலை அபிவிருத்தி என்று குலஸ்திரீகளையெல்லாம் மேடைக்கு ஏற்றி டான்ஸ் பண்ண வைத்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய மனுஷியர்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் மாதிரி பரதநாட்டிய அபியாசமும் ஏற்பட்டுவிட்டது. ஸ்திரீ ரூபத்திலே ஒரு சதசிலே மேடையேறி ஆடை அலங்காரங்களோடு நவரசங்களை காட்டி ஆடுகிறதென்றால் அதனால் சாதாரண மனுஷியர்கள் இருக்கிற ஸ்திதியில் நான் சொல்ல வேண்டாம். நமக்கு ரூபம் இருக்கிறது, ஆடத் தெரிகிறது, சபையை வசீகரித்து அப்ளாஸ் வாங்க முடிகிறது என்றால் அப்புறம் ஏன் சினிமாவில் சேர்ந்து இன்னும் ஜாஸ்தி புகழ் வாங்கக்கூடாது என்று ஆசை உண்டாகிறது. குலஸ்திரீகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகி பல பேரோடு நடிப்பது ஜனரஞ்சகம் என்பதற்காக இறங்கிக் கொண்டே போவது என்றெல்லாம் ஆகின்றன. கலையை வளர்க்க வேண்டியதுதான். அதற்காக அதைவிட இந்த தேச பெருமைக்கு மூச்சாக இருக்கிற ஸ்திரீ தர்மத்தை பலி கொடுக்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் யோசிக்காமல் சமூக சீர்திருத்தம், கலை வளர்ச்சி என்று செய்கிற காரியங்கள் தேவதாசிகள் என்று ஒரு ஜாதி மட்டும் தனியாயிருப்பானேன் என்று இப்போது எல்லாவற்றையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணி பார்ப்பதாகத்தானே இருக்கிறது. இப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.